வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்குற கேஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கேஸ். ரொம்பவே சென்சிட்டிவான கண்டென்ட் நமக்கு ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை தவிர்க்கிறது நல்லது. இந்த டிஸ்க்ளைமரை நான் முன்னாடியே கொடுத்துட்றேன். ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ரொம்பவே கொடூரமான ஒரு வழக்கு தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் வயசானவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சில வக்கிர புத்தி கொண்ட மிருகங்கள் வயதானவர்களை கூட விடாம வேட்டையாடுறாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 76 வயசான ஒரு மூதாட்டிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோவோட இறுதியில் வீட்டில் தனிமையாக இருக்க முதியவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், தனியாக இருக்கிறது என்றைக்குமே பலவீனம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் தனியாக இருக்க முதியவர்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையில இருக்க புளியந்தோப்புக்கு பக்கத்துல ஒரு குடியிருப்பு பகுதியில 76 வயசான சங்கீதா அப்படிங்கிற ஒரு மூதாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சங்கீதா அப்படிங்கிறதே உண்மையான பேர் கிடையாது. நிறைய ஆர்டிக்கல்ல அவங்களோட பேர் சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோல அவங்களோட பிரைவசி காரணமா அந்த பேரை நான் சொல்லல. அதனால இந்த சங்கீதா அப்படிங்கிறது உண்மையான பெயர் கிடையாது. கதையில மூதாட்டின்னு சொல்றதுக்கு பதிலா சங்கீதா அப்படிங்கிற பெயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சங்கீதாம்மாவோட இளமை காலத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவரோட சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு இலக்கணமா மொத்தம் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க சங்கீதா. 4 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. இப்படியே சங்கீதாவோட குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்தாங்க. இதே சமயத்துல தான் சில வருடங்களுக்கு முன்னாடி சங்கீதாவோட கணவர் இறந்து போயிட்டாரு. அப்ப சங்கீதா தன்னுடைய 4 மகன்கள், ஒரு மகள், மொத்தம் 5 குழந்தைகள தனியா வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஒரு போல்டு லேடியா, ஒரு அயர்ன் லேடியா நின்னு எல்லா குழந்தைகளையுமே தனியாளா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. 2வதா திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கூட அவங்க ஆசைப்படல. தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலம் தான் தன்னுடைய எதிர்காலம்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சங்கீதா முதல்ல என்ன நெனச்சாங்கன்னா, நம்ம 4 பசங்களையும் நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையில சேர்த்து விட்டு, அவங்களுக்கு திருமணத்த முடிச்சு வச்சுட்டோம்னா, அவங்க 4 பேரும் சேர்ந்து கடைசி பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால நம்ம 4 பசங்கள நல்லபடியா படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கலாம் படிச்சு நல்லபடியா வேலைக்கும் போயிர்றாங்க. சங்கீதா அம்மா கஷ்டப்பட்டதுக்கு ஏத்த மாரியே அவங்க 4 பேருமே நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. அதே மாரி அந்த 4 பேருக்குமே அடுத்தடுத்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க சங்கீதா அம்மா. அதுக்கப்புறம் 4 அண்ணன்களும் சேர்ந்து கடைசி பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வச்சிர்றாங்க. இப்படியே சங்கீதா அம்மாக்கு வயசாயிருச்சு. மகன்கள கட்டி குடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அதே ஏரியால பக்கம் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனாலும் சங்கீதா அம்மா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணும் கல்யாணம் பண்ணி பக்கத்துல இருக்க புரசைவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இந்த புளியந்தோப்புல இருக்க பழைய வீட்ல தான் சங்கீதாம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலமா சங்கீதாம்மா அந்த வீட்ல தனியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய மகன்கள், மகள்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. சந்தோஷமான ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் தனியா வாழும்போது அதுல இருக்க வலிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த தனிமைய உணர ஆரம்பிச்சாங்க சங்கீதாம்மா. இப்படியே நாட்கள் உருண்டோடி போகுது. சங்கீதா அம்மாவோட மகன், மகள்கள் எல்லாருமே தன்னுடைய வந்து இருக்கும்படி நெறைய டைம் கூப்ட்டுருக்காங்க. இருந்தாலும் சங்கீதா அம்மா, "இல்லம்மா, எனக்கு தனியா வாழ்றது தான் பிடிக்கும். எதுக்கு உங்க குடும்பத்துல வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும்? எனக்கு தனியா வீடு இருக்கு." இப்படியே சங்கீதா அம்மாக்கு வயசு 76 ஆயிருச்சு. வயது கூட கூட மெச்சூரிட்டி, பாதுகாப்பு இது எல்லாமே சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். ஆனா 76 வயசுல கூட நமக்கு இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு சங்கீதா அம்மா கனவுல கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி தனியா அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்த சங்கீதா அம்மாக்கு நடந்த கொடூரம் என்ன? அத பத்தி இப்ப டீட்டெயிலா பாத்துரலாம். சங்கீதா அம்மா இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்கள கவனிச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்ல யாருமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த வீட்ல எந்தவித வேலைக்காரங்களுமே இல்ல. சங்கீதா அம்மா மட்டும் தான் அந்த வீட்ல தனியா இருக்காங்க. ஏதாவது வேலைன்னா கூட ஆட்கள விட்டு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களும் திரும்பி போயிருவாங்க. அந்த வீட்ல தனியா தங்கி வாழ்ந்துட்டு இருந்தது சங்கீதா அம்மா மட்டும் தான். மேலும் அவங்கள பாத்துக்கிறதுக்கு கடைசி பொண்ணு மட்டும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து தன்னுடைய அம்மாவ பாத்துட்டு போயிருவாங்க. பார்த்துட்டு போறது மட்டும் இல்லாம, தன்னுடைய அம்மாக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ, அது எல்லாத்தையுமே செஞ்சு குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உணவு சமைச்சு குடுக்கறது, சாப்பிட வைக்கிறது, அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறது. அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால, தினந்தோறும் அவங்களுக்கு வேற ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டிருக்கு. தன்னுடைய அம்மாவ அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசி பொண்ணு. இந்த மாரி தான் தினமும் வந்து தன்னுடைய அம்மாவ பார்த்துட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாங்க. மேலும் அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒருக்கா தன்னுடைய மகள் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் சரியா ஏப்ரல் 27, 2026 அன்னைக்கு வழக்கம் போல தன்னுடைய அம்மாவ பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேரு சுந்தரி. இந்த சுந்தரியுமே உண்மையான பெயர் கிடையாது.
ஏப்ரல் 27ஆம் தேதி சுந்தரி அந்த வீட்டுக்குள்ள வரும்போது, சில அநாகரிகமான விஷயங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு போகும்போது இருந்த வீடு, இப்ப அது மாரி இல்ல. வீடு மட்டும் இல்ல, அவங்க அம்மாகிட்டயும் சில மாற்றங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே அவங்க அம்மா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு வயசா இருந்தாலும், எப்பவுமே கொஞ்சம் கலகலன்னு தான் பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி அவங்க அம்மாவ பார்க்க வரும்போது, அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இதுவே அவங்க பொண்ணு சுந்தரிக்கு கொஞ்சம் சந்தேகமா பட்டுருக்கு. அம்மா எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாங்களே, எதுக்காக இப்படி இருக்காங்க? ஒருவேள அவங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த வீட்டுக்குள்ள அவங்க பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்றுருக்காங்க. என்ன அப்படின்னா, சங்கீதா அம்மா போட்டிருந்த நைட்டி கிழிஞ்சு ஒரு மூலையில கிடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு போகும்போது சங்கீதா அம்மா அந்த நைட்டி தான் போட்டிருந்தாங்க. அந்த நைட்டி ஒரு மூலையில அப்படியே கிடந்திருந்தா கூட பரவால்ல. அந்த நைட்டி கிழிஞ்ச நிலையில கிடந்திருக்கு. இந்த நைட்டி எப்படி கிழிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க அம்மா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. இந்த மாரி அம்மா இருந்து நம்ம பார்த்ததே இல்லையே! என்ன அம்மா இப்படி அமைதியா இருக்காங்க? வீட்டுக்குள்ள ஒரு மூலையில நைட்டி கிழிஞ்சு கிடக்கு. அத பத்தி கேட்டாலும் அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே சிரிச்சு கலகலன்னு இருப்பாங்க. இன்னைக்கு என்னமோ ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னன்னே புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சுந்தரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அம்மாவ பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவித குழப்பம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவ கூப்பிட்டு, "அம்மா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த மாரி இருக்கீங்க? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டுருக்காங்க. அப்ப கூட சங்கீதா அம்மா வாய் திறக்காம இருந்திருக்காங்க. சங்கீதா அம்மாக்கு ஏதோ ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னா, அத அவங்க பொண்ணுகிட்ட சொல்லலாம்ல. எதுக்காக அவங்க இப்படி அமைதியா இருக்கணும்? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் இடத்துல ஏதாவது ஒரு தவறான அணுகுமுறை வந்துச்சுன்னா, அவங்க சீக்கிரம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. மேலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி தான் அந்த உண்மைய வாங்கணும். அதே ஒரு நிலைமையில தான் இருந்திருக்காங்க சங்கீதா அம்மா. சங்கீதா அம்மாக்கு 76 வயசு ஆயிருக்கு. உண்மையிலே அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்காங்க? அப்படிங்கிறத அவங்க மகள்ட்ட அவங்க சொல்லவே இல்ல. 76 வயசா இருந்தாலும், வயசானவங்களும் ஒருவித குழந்தை மாரி தான். அதனால அந்த இடத்துல அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இதே சமயத்துல சுந்தரி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னதாம்மா நடந்துச்சு? என்கிட்ட சொல்லுங்க. நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டுருக்காங்க. எவ்வளவு கேட்டுமே சங்கீதா அம்மாகிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரல. சரி அம்மா ஏதாவது பார்த்து பயந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுர்றாங்க. நைட்டே அவங்க நடக்கும்போது கூட கிழிஞ்சிருக்கலாம். அதனால தான் கழட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அத சாதாரணமா விட்டுர்றாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவான சங்கீதாவ சாப்பிட வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே பண்றாங்க. கடைசியா அம்மாவ குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எப்பவுமே சங்கீதா அம்மாவ 2 நாளைக்கு ஒருக்கா அவங்க தான் வந்து குளிப்பாட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு இன்னொருத்தர் உதவி தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க பொண்ணு வந்து இந்த உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கனால குளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, தன்னுடைய அம்மாக்கு அவங்க தான் குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு குளிப்பாட்டும்போதும் இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. சங்கீதா அம்மாவோட உடல்ல நெறைய காயங்கள் இருந்திருக்கு. உடல்ல நெறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து சுந்தரி பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்பல்லாம் இல்லாத மாற்றங்கள் இப்போ சங்கீதா அம்மாவோட உடல்ல அவங்க பார்த்துருக்காங்க. இந்த காயங்கள பத்தி கேட்கும்போது கூட அவங்க எந்தவித பதிலுமே சொல்லல. அம்மாவுக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? ஏன் எது கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல தான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான விஷயத்த அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அதாவது சங்கீதா அம்மாவோட மர்ம உறுப்புல இருந்து ரத்தம் வழியிறத பார்க்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து ஒரு பொண்ணா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்றுருக்காங்க சுந்தரி. அடுத்த நொடியே அவங்க அம்மாகிட்ட இத பத்தி கேட்கறாங்க. அப்பவுமே அவங்க எதுவுமே சொல்றதில்ல. இதுக்கப்புறம் அம்மாகிட்ட நம்ம இந்த மாரி கேட்டா அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஜாலியா பேசி குழந்தைகள்ட்ட எப்படி உண்மைய வாங்குவோமோ, அதே மாரி வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாட்ட நயந்து பேசி உண்மைய வெளிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சங்கீதா அம்மா சொன்னத கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க சுந்தரி. அடுத்த செகண்டே சங்கீதா அம்மாவ கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எழும்பூர்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து, அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்துமே சங்கீதா அம்மா சொன்னத அவங்கனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அடுத்த செகண்ட் புளியந்தோப்பு மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனடியா அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சங்கீதா அம்மாகிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், போலீஸே உறைஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சங்கீதா அம்மா தன்னுடைய பொண்ணுகிட்ட என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிர்றாங்க. அப்படி சங்கீதா அம்மா போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபெஸ் பண்ணாங்க? உண்மையிலேயே அருவருக்கத்தக்க, ரொம்ப கொடூரமான, மனித தன்மையற்ற செயல செஞ்ச அந்த கொடூர மிருகம் யாரு? போலீஸ் அவன எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்படிங்கிற ஷாக்கிங்கான உண்மைய இப்ப பார்க்கலாம். சங்கீதா அம்மா வாழ்ந்துட்டு இருக்க அதே புளியந்தோப்பு பகுதியில மருது அப்படிங்கிற மருதப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு.
இந்த மருதப்பன் யாருன்னா, அதே ஊர்ல பிளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குழாயில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும், இல்ல குழாயில ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலும், அது சரி பண்ற பிளம்பர் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கூடவே அந்த ஏரியால இருக்க எல்லாத்துக்குமே அவர நல்லா தெரியும். இவருக்குமே திருமணம் ஆயிருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு திருமணம் ஆயிருக்கு. ஆனா திருமணமாகி கொஞ்ச நாள்லயே அவங்க மனைவி அவர விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. கருத்து வேறுபாடு காரணமா அவங்க மனைவி இவர விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. மருதப்பனுக்கும் 3 மகன்கள் இருக்காங்க. அதுல ஒரு மகனுக்கு திருமணமாகி அவங்க மனைவியோட அவரு தனியா வாழ ஆரம்பிச்சுட்டாரு. மீதி 2 மகன்களோட தான் அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு. புளியந்தோப்புல தான் தன்னுடைய 2 மகன்களோட ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு மருதப்பன். மருதப்பன் இந்த பிளம்பர் வேலைய மட்டும் பார்க்கல. தனியா இருக்க பெண்கள் யாரு? இந்த மாரி தனியா இருக்க பெண்கள்ட்ட நம்மளுடைய வக்ர புத்திய தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடயே சுத்திட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே நானா சொல்லல. போலீஸ் விசாரணையில அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தான் மருதப்பன் சங்கீதாம்மா தனியா இருக்கிறத நோட்டமிட்டிருக்காரு. அடிக்கடி அந்த வீட்டு வழியா போயி, சங்கீதா அம்மா தனியா தான் இருக்காங்களா? அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாரு. மேலும் சங்கீதா அம்மா ரொம்ப நாளா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு மட்டும் தான் 2 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போறாங்க. டைம் கிடைத்தா தினமும் கூட வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. மேலும் அவங்க பொண்ணு எப்பலாம் வந்து சங்கீதா அம்மாவ பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது எந்த டைம்ல நம்ம உள்ள போனோம்னா, நம்மளோட கேவலமான எண்ணத்த தீர்த்துக்கலாங்கிறதும் அவருக்கு தெரியும். அந்த மாரி டைம்ல தான் சரியா ஏப்ரல் 26, 2026 அன்னைக்கு நைட்டு சங்கீதாம்மா வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சங்கீதாம்மா கதவு தொறந்த அடுத்த செகண்ட் அவங்கள உள்ள தள்ளி கொடூரமான முறையில தவறா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய காம ஆசைய தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கருந்து தப்பிச்சு போயிருக்காரு. ரொம்ப நாளா நோட்டமிட்டு தான் இந்த வேலைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு போலீஸ்ல கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. மேலும் சங்கீதாம்மா இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இத தெரிஞ்ச அடுத்த செகண்டே போலீஸ் மருதோட வீட்டுக்கு போறாங்க. மருதப்பன் தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது சங்கீதாம்மாக்கும் தெரியும். சங்கீதாம்மா வாழ்ந்துட்டு இருக்க அதே புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் அவரு. அவர சங்கீதாம்மாக்கு நல்லாவே தெரியும். நெறைய தடவ பழகியிருக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கும் வந்து நல்ல முறையில பேசிட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல பழகுனவனையும் நம்ப முடியல, புதுசா வரவனையும் நம்ப முடியல. தனிமையில இருக்கிறவங்களுக்கு புதுசா வரவன் தான் ஆபத்துன்னு பார்த்தா, நல்லா பழகிட்டு இருக்கவங்க கூட இந்த மாரி ஒரு கொடூரமான செயல பண்ணும்போது, எந்த மாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. சங்கீதாம்மா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனடியா போலீஸ் மருதுவ தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய வீடும் பக்கத்துல தான் இருந்திருக்கு. அப்படி தேடி போகும்போது, போலீஸ் நம்மள தேடுறாங்கங்கிறத அவனும் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா சங்கீதாம்மா வீட்ல போலீஸ் இருக்கிறத பார்த்து அடுத்த செகண்டே வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. அதனால அங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே போலீஸ் அவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான்னு சொல்லி, அங்க இருக்கிற அவங்களோட உறவினர்கள வச்சு ஃபோன் பண்ண வச்சிருக்காங்க. இருந்தாலுமே மருதப்பன் ஃபோன எடுக்கவே இல்ல. அவங்க வீட்ல இருக்க எல்லாத்துக்கிட்டயும் சொல்லியும் கூட ஃபோன் பண்ண வச்சிருக்காங்க. அப்ப கூட மருதப்பன் ஃபோன எடுக்கவே இல்ல. போலீஸ் தான் இப்படி சொல்லி கால் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மருதப்பனுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த ஒரு ஃபோனையுமே அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்காரு. ஆனா ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஃபோன ஆன் பண்ணியிருக்காரு. போலீஸ் தனிப்படை அமைச்சு அந்த சிக்னல ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. மருதப்பன் கூடுவாஞ்சேரி பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அங்க போறதுக்குள்ள மருதப்பன் அங்க இல்ல. சினிமா பாணியில அவன கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் மருதப்பன் கூடுவாஞ்சேரியிலிருந்து கோயம்பேட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவன சினிமா பாணியில கைது பண்றாங்க. கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. மேலும் மெடிக்கல் செக்கப்லாம் முடிஞ்சு சங்கீதாம்மா இப்ப நல்லா தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த மாரி ஒரு கொடூர செயல செஞ்சதுக்கு அவனுக்கு சரியான தண்டனை குடுக்கணும். அவனுக்கு தூக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் வயசானவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலை இப்ப இருந்துட்டு இருக்கு. இந்த கேஸ கேட்கும்போது உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. மருதப்பனுக்கு 57 வயசு ஆகுது. சங்கீதாம்மாக்கு 76 வயசு. மருதப்பனோட அம்மாக்கு என்ன வயசு இருக்குமோ அதே வயசு தான் சங்கீதாம்மாக்கு இருந்திருக்கு. தன்னுடைய தாய் வயசுல இருக்க ஒரு அம்மாகிட்ட கொடூரமான முறையில நடந்துகிட்டு இருந்திருக்காரு. வயசானவங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட கருணையே காட்டல. இந்த மாரி எண்ணம் படைத்த காமுகர்கள் நம்மள சுத்திட்டு இருக்காங்க. நம்மள சுத்தி தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் இத நீங்க எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, வீட்ல தனியா இருக்க பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துட்டயுமே நீங்க நல்லா பழகி வச்சுக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது உடனடியா அவங்க வந்து ஹெல்ப் பண்ற மாரி இருக்கணும். அத விட்டுட்டு அக்கம் பக்கத்திலேயே நீங்க சண்டை போட்டு வச்சிருக்கும்போது, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடும்போது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்கும்போது நீங்க பலவீனமா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க என்னைக்குமே நினைக்கக் கூடாது. தனிமையில இருக்கோம், நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிறத நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு வேளை அப்படி ஆபத்து வந்துச்சுன்னா, அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல நீங்க எச்சரிக்கையா இல்லாம இருந்தா, அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஆபத்து அப்படிங்கிறது எப்படி வேணா, எந்த ரூபத்துல வேணா வரலாம். அதே சமயத்துல சங்கீதாம்மா தங்கியிருந்தது ஒரு பழைய வீடா இருந்தாலும், அந்த இடத்துல இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஒரு சிசிடிவி கேமராவ வாங்கி வச்சிருக்கணும். மருதப்பன் தான் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்னுமே தெளிவான ப்ரூஃப் வந்து போலீஸ்க்கு கிடைக்கும். இந்த மாரி எவிடன்ஸ்லாம் போலீஸ் கலெக்ட் பண்ணி குடுக்கும்போது தான், இந்த மாரி மிருகங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்.
அப்படி இல்லைன்னா அவங்க வெளிய வந்து மீண்டும் நெறைய தப்பு பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஆட்கள்லாம் திருந்தறக்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் சங்கீதா அம்மா இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதனால தான் அவங்க பொண்ணு திரும்ப திரும்ப கேட்கும்போது கூட அவங்கனால எந்தவித பதிலுமே சொல்ல முடியல. என்னதான் உங்களுக்கு ஒரு தீர முடியாத பிரச்சனை இருந்தாலும், அதிலிருந்து வெளிய வரது கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்கள கேட்கிறவங்கள்ட்ட சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் தான் இந்த மாரி சம்பவம் இன்னொருத்தருக்கு நடக்காம இருக்கிறத நம்ம தடுக்க முடியும். இந்த இடத்துல சங்கீதா அம்மா ஆரம்பத்துல தயங்கினாலும், போலீஸ்கிட்டயும் தன்னுடைய மகள்ட்டயும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்ப மருதப்பன கைது பண்ண முடிஞ்சிருக்கு. இதே சமயத்துல பழக்கமான நபர் வந்தாலும், பழக்கம் வேறு, பாதுகாப்பு வேறு. என்னதான் உங்க கூட பழகுனவரா இருந்தாலுமே, அவரு கூட நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பாதுகாப்பு. அதனால தனியா இருக்கும்போது எல்லா விதத்திலயுமே நீங்க வந்து ப்ரிப்பேரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இதே சமயத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் முதியவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்ல வயசானவங்க தனியா இருக்காங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்க முதியவர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். அந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருக்கணும். நீங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வெளிய இருந்து அவங்க வீட்டுக்கு யார் யார் வராங்க, யார் நோட்டமிடுறாங்க, சம்மந்தமே இல்லாத ஆட்கள் அவங்க வீட்ட சுத்தி வராங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். கூட இந்த விஷயத்த நீங்க போலீஸ்ல சொல்லலாம். இதுல எந்தவித தவறுமே கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாரி விஷயங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறத விட, அதுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கிறது எவ்வளவோ பெட்டரு. மேலும் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதிலிருந்து நீங்க எப்படி உங்கள பாதுகாத்துக்கிறது? வீட்ல தனியா இருக்கும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? மேலும் அக்கம் பக்கத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி இத ஒரு அவேர்னஸ் வீடியோவா நீங்க எடுத்துக்கணும். இந்த வீடியோவ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சங்கீதா அம்மா இப்ப நல்லா இருக்காங்க. போலீஸ் அவங்களுக்கு நெறைய உதவிகள பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நெனைத்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸ்ல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.